2021 தேர்தல் முடிஞ்சு சட்டமன்ற கூட்டத்தில் இருந்து இப்போ கடைசி 25 சட்டமன்றம் முடிய வரைக்கும் தொடர்ந்து மகளிர் கலைக்கல்லூரி இதான் வேணும். தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. ஏற்கனவே இருந்த 2 சட்டமன்ற உறுப்பினருடைய காலத்திலிருந்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது நானும் கேவிக்குப்பத்தில் வெற்றி பெற்று உறுப்பினராக இங்கே உங்களிடத்தில் கேட்கின்றோம். நீண்ட நாள் கோரிக்கையான கேவிக்குப்பத்தில் ஏற்கனவே பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்கின்ற இடத்திலே கல்லூரி கட்டுவதற்கான இடமும் இருக்கின்றது. ஆகவே இடத்திற்கு சிரமம் இல்லாமல் மகளிர் கலைக்கல்லூரி கண்டிப்பாக கட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். ஒவ்வொரு முறையும் அன்றைக்கு இருந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் பக்கத்திலேயே கல்லூரி இருக்கின்றது, ஆகவே கேவிக்குப்பத்திற்கு கல்லூரி வர வாய்ப்பு இல்லை, வர இயலாது என்று சொல்லிவிட்டார்கள். அதற்கு ஒரு சில காரணங்களும் அவர் சொல்லியிருக்கிறார். அது சட்டமன்றத்திலேயே அதற்கு அவரும் பதில் கொடுத்திருக்கிறார், என்னவென்று மக்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் கேட்டது மகளிர் கலைக்கல்லூரி. கொடுத்திருப்பதோ கோ எஜுகேஷன், அதாவது இருபாலரும் படிக்கின்ற கல்லூரி. இது உண்மையாக வருத்தம் அளிக்கிறது. நாங்கள் கேட்டதை கொடுக்காமல் நாங்கள் கொடுப்பதைத்தான் வாங்க வேண்டும் என்று திணித்திருக்கிறார்கள். அதிலும் கூட அவசரமாக இந்த 5 ஆண்டு முடிகின்ற நேரத்தில் ஏதோ தொகுதிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம், ஆகவே திமுக தான் செய்தது, இந்த அரசு தான் செய்தது, ஆகவே திமுகவிற்கு தான் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோணத்திலேயே இந்த கல்லூரி அறிவிப்பும் இந்த தொடக்க விழாவும் நடந்திருக்கிறது. நீங்கள் கூட பார்த்திருப்பீர்கள். இது ஒரு அரசு விழா போல் இல்லாமல் ஒரு கட்சி விழா போல் தான் இங்கே நடந்தேறி இருக்கிறது. ஆகவே உண்மையாக வருத்தம் அளிக்கிறது. ஒரு சாதாரண பள்ளிக்கூடம் கூட மாணவர்கள் அமர்வதற்கும் மற்ற அது லைப்ரரியாக இருந்தாலும் மற்ற துறையாக இருந்தாலும் ஓரளவுக்கு வசதியாகத்தான் இருக்கும். ஆனால் கல்லூரி என்று சொல்லுகிறார்கள். இங்கே அந்த அளவிற்கு பள்ளிக்கு இருக்கின்ற வசதி வாய்ப்பு கூட இல்லாமல் இருக்கின்றது. இருந்தாலும் ஏற்றுக்கொண்டாலும் இது மகளிர் கலைக்கல்லூரியாகத்தான் இருக்க வேண்டும். ஆகவே அரசு மறு பரிசீலனை செய்து இதை இருபாலரும் படிக்கின்ற கல்லூரி இல்லாமல் மகளிர் மட்டும் படிக்கின்ற கல்லூரியாகத்தான் இது இருக்க வேண்டும் என்று அரசுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். உண்மையாக இன்னும் பல கோரிக்கைகள் இந்த தொகுதியில் இருக்கின்றது. அதையும் நான் சொல்லியிருக்கின்றேன். குடிநீர் பிரச்சனையும் மருத்துவ வசதியும் அதேபோல் வேலைவாய்ப்புக்கான ஒரு பிரச்சனையும் இந்த அரசு செய்து கொடுத்தால் உண்மையாக மக்களுக்கான அரசு, மக்களுக்கு செய்கின்ற அரசு என்று சொல்லலாம். இது தேர்தலுக்காகவும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலைக்காக அவசரமாக கொடுத்து மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு சூழல்தான் இன்றைக்கு இந்த கல்லூரி கொடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. சார், மாங்காய் வியாபாரிகளுக்கு வந்து ஆந்திராவில் அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு மாவட்ட அமைச்சர் அது குறித்து கேள்வி கேட்ட போதோ இல்லை அதுக்கான எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்களுக்கு சார்பில்லாத ஒரு அரசாக இருக்கின்ற விவசாயிகள் குற்றம் சாட்டுறாங்க. உங்கள் பார்வையில் சார்? அதாவது விவசாயிகள் மட்டும் குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் என்னென்ன துறைகள் இருக்கிறதோ அனைத்து துறைகளிலும் தான் குற்றம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. குற்றம் சொல்லாதவர்கள் யாரும் இல்லை. ஆக ஒரு விவசாயியாக இருந்தாலும் நெசவாளராக இருந்தாலும் வேறு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது அரசினுடைய கடமை அல்லது மக்கள் பிரதிநிதிகளுடைய கடமை. இங்கே
ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற வகையில் எந்த விவசாய அமைப்புகளும் விவசாயிகளும் என்னிடத்தில் எந்த கோரிக்கையும் அல்லது பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அப்படி இருந்திருந்தால் கூட பக்கத்தில் இருக்கின்ற ஆந்திர மாநிலத்தினுடைய மாவட்ட ஆட்சியரையோ அல்லது அமைச்சரையோ நானே கூட தொடர்பு கொண்டு இது விவசாயிகளுக்காக உண்மையாக நான் போராடி இருப்பேன். இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தராக இருக்கின்ற அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை, விவசாயிகளுடைய பிரச்சனையை அவர் பேசி முடித்திருக்க வேண்டும், தீர்த்து வைத்திருக்க வேண்டும். அது பேசாதது உண்மையாக வருத்தம் அளிக்கிறது. சார், துப்பாக்கி கலாச்சாரம் வந்து பெருகிருச்சு. அவர் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு துப்பாக்கி சூட்டு நடக்குது. இது குறித்து ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி எழும்போது, அதிமுக அரசில் வந்து பஸ்ஸு மேலேருந்து சுட்டாங்களே, அதை யாருமே கேள்வி எழுப்பலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த பத்திரிகை, அதாவது மாதிரியான பதில் தான். கரெக்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கூல் பசங்க, இந்த 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, அன்றைக்கி நீ அடிச்சில அதனால் நான் திருப்பி அடிச்சேன் அதை சொல்லுவாங்க. அதுமாதிரி நீ செஞ்சில நான் செஞ்சேன். அது மாதிரி இது ஒரு அரசு வந்து அந்த மாதிரி பொறுப்பற்ற பதில் சொல்கிறது வந்து உண்மையாக அது வேடிக்கையாக தான் இருக்குது. அது துப்பாக்கி கலாச்சாரம் ஒன்று மட்டும் இல்லைங்க. மதுரையில் வந்து காவல் நிலையத்திலேயே பூட்டிட்டு காவல் நிலையத்திலேயே அடித்து உடச்சிருக்கிறாங்க. காவல் நிலையத்தையே உடச்சிருக்கிறாங்க போது துப்பாக்கி சூடுறது அவங்களுக்கு அது பெருசாகவே தெரியல. ஆக துப்பாக்கி கலாச்சாரமும் இருக்கின்றது. இது போன்ற அதாவது காவல் நிலையத்தையே சூறாடுகின்ற சூழ்நிலையும் இருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு கெட்டு இருப்பது உண்மை. ஆகவே மக்கள் இந்த அரசு மீது அதிருப்தியாக இருப்பதும் உண்மை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.